உலகம் மாற மாற நம்முடைய வாழ்க்கையும் மாறுது. நம்ம வாழ்க்கை மாறும்போது புது புது வார்த்தைகளும் உருவாகுது. இன்றைய தலைமுறை இளைஞர்கள் மத்தியில நாம அறியாத எத்தனையோ வார்த்தைகள் புழங்குது இல்லையா? ரிஸ், ஸ்லே, ஸ்கிபிடி, காப்லின் மோட், என்பிசி, இப்படி புதிதா பயன்பாட்டுக்கு வர்ற சொற்கள்ல இருந்து ஒரு வார்த்தையை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் தேர்ந்தெடுக்கும். அந்த வருடத்தோட வார்த்தையா ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியிலையும் அறிவிக்கும். அப்படி சென்ற 2024 ஆண்டுக்கான வார்த்தை பிரெயின் ராட். இந்த பிரெயின் ராட் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கு. மூளை அழுகல், மூளை சிதைவு, மூளையின் சீரழிவு, மூளை மாசு. இது மெடிக்கல் டேர்ம் இல்லைங்க. இன்டர்நெட்ல அதிகம் புழங்குற இன்றைய இளைய தலைமுறையால் உருவாக்கப்பட்ட ஒரு பேச்சு வழக்கு சொல்லுது. அது என்ன பிரெயின் ராட்? அதிர்ச்சி கொடுக்கிற, ஆத்திரம் மூட்டுகிற, மன உளைச்சலை தருகிற எந்த பயனுமே இல்லாத வீடியோஸ், மீம்ஸ், ரீல்ஸை தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக பார்க்கும்போது மூளை சோம்பல், கவனம் கொடுக்க முடியாம போறது, வேலையில கவனக்குறைவு ஏற்படுறது அதிகரிக்கும். ஆழமான நுட்பமான எந்த ஒரு விஷயத்து மேலேயும் மனசு போகாது. ரொம்ப மேலோட்டமா இல்ல கீழான உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்கள்ல மட்டுமே கவனம் போகும் அப்படின்ற நிலைமையை குறிப்பிடுறது தான் இந்த வார்த்தை. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மூளை மழுங்கி போகும் நிலைமை. சரி, இதுக்கான அறிகுறி தான் என்ன? ஒரு லாங் வீடியோஸை பார்க்கவே முடியாது. ரீல்ஸ் மட்டும்தான், அதுவும் 10 செகண்ட்ஸ் தான் பார்க்க முடியும். என்ன பார்த்தோம்னு நினைவுலையும் இருக்காது. படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. எதை செஞ்சாலும் கான்சென்ட்ரேஷன் குறையும். இந்த நெகட்டிவான செய்திகள், ஆபாசமான விஷயங்கள் மேல விருப்பம் இருக்கும். நம்ம போனை சார்ஜ் போட்டு பல மணி நேரம் ஸ்கிரீன்லயே வீணடிக்கும். சரி, 2025 ஆண்டுக்கான ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் தேர்வு வார்த்தைக்கான இறுதி சுற்றுல 3 வார்த்தைகள் இருந்தது. முதல் வார்த்தை பயோஹேக். நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு முறை மாற்றங்கள், ஆரோக்கியமான பழக்கங்கள், இதனுடைய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி ஒருவருடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது அப்படின்ற பொருள் கொண்ட வார்த்தை இது. 2வது வார்த்தை ஆரா ஃபார்மிங். மற்றவரை ஈர்க்கும்படியான செயல்பாடுகளால சிறப்பான ஆளுமையாக, சமூகத்துக்கு முன்னாடி பொலிவான நம்பிக்கை அளிக்கிறவராக திகழ்றது. 3வது வார்த்தை ரேஜ் பெய்ட். இந்த வார்த்தை தான் 2025 ஆண்டுக்கான வார்த்தையா தேர்வாகியிருக்கு. ரேஜ் அப்படின்னா ஆத்திரம், கோபம், சீற்றம்னு நமக்கு தெரியும். பெய்ட்னா சிக்க வைக்கிற, பொரியல வைக்கிற ஒரு சின்ன உணவு துண்டு. கோபத்தை உருவாக்குற, எரிச்சலை ஏற்படுத்துகிற, சண்டையை தூண்டுற, மன உளைச்சலை ஏற்படுத்துற வகையில சமூக ஊடகங்கள்ல ஆபத்தான கண்டென்ட்டை உருவாக்கி பார்வையாளர்களோட கவனத்தை ஈர்த்து அது வழியா என்கேஜ்மெண்ட், கிளிக்ஸ், ஷேர்ஸ் இதெல்லாம் பெறுவது. இந்த வார்த்தையை பயன்படுத்துறது பல மடங்கு அதிகரிச்சதுனால இந்த வார்த்தையை தேர்வு செய்திருப்பதா ஆக்ஸ்போர்ட் அறிவிச்சது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு பாக்குறீங்க? நம்முடைய இன்றைய வாழ்க்கை தரத்தை தான் காட்டுது. அமைதி, தெளிவு, நிதானம், அறிவு, ரசனை, அன்பு, அனுசரணை, இரக்கம், கருணை எல்லாம் இல்லாம மகுடிக்கு மயங்கின பாம்புகளா நம்ம இன்னைக்கு மாறிட்டு வரோன்றத சொல்லுது. நம்முடைய மூளைய, சிந்தனைய, நரம்பு மண்டலத்தை அல்கரிதம்களும் இது போன்ற செயற்கையான தூண்டுதல்களும் தீர்மானிக்கிற காலத்துல வாழ்றோம் அப்படிங்கிறத காட்டுது. ட்ரெண்டுகள் உருவாகவில்லை, உருவாக்கப்படுகின்றன. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் தேர்வுக்குழு தலைவர் காஸ்பர் கிராத்வோல் சொல்றாரு, இன்றைய இணையம் நம்ம சிந்தனையை ஈர்ப்பதற்காக இல்ல, நம்ம உணர்வுகளை மேனிப்புலேட் பண்றதுக்காக இருக்குதுன்னு. முன்னாடி இந்த கியூரியாசிட்டியை ட்ரிகர் பண்ற கண்டென்ட் அதிகம் வரும். ஆனா இப்போ கோபம், அவுட்ரேஜ், அதுதான் என்கேஜ்மெண்ட்டை ஊட்டுது அப்படிங்கிறார். 2002 ஆண்டு யூஸ்நெட் வெப்சைட்ல சாதாரணமா பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை 20 ஆண்டுகள்ல ஒரு பெரும் செயல் திட்டமா மாறி இருக்கிறத இது காட்டுது. திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் ஊங்கு இல் என்கிறார் வள்ளுவர். கேட்பவர் யார், அவருடைய மனப்பான்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்ச பின்னர் எந்த சொல்லை பயன்படுத்தி எப்படி சொல்லணும் அப்படின்றத அறிந்து பேசுவதை விட மேலான அறமும் பொருளும் இல்லை என்கிறார் வள்ளுவர். அதோட விடல, இன்றுழ்த்தும் நாரா மலரணையார் கற்றது உணர விரித்துரையாதார்
அப்படின்னு இன்னொரு குறளையும் சொல்றார். நாம கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த பிறரும் உணரும் வண்ணம் இனிமையாக சொல்ல முடியாதவர்கள் கொத்து கொத்தாக பூத்திருந்தாலும் வாசம் வீசாத மலரை போன்றவர்கள்னு ஒப்பிட்டு சொல்றார். நாம சொல்ற விஷயத்தோட விளைவுகளை அறியாம பேசுறதும் தெரிஞ்சும் ஆபத்தான வார்த்தைகளை பயன்படுத்துறதும் அறமற்ற செயல் என்று ஐயன் வள்ளுவர் கண்டிக்கிறார். அதெல்லாம் சரி தீபா, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆன்லைன்ல நம்மள டெலிபரேட்டா ப்ரொவோக் செய்ய பார்க்குற கண்டென்ட் எதுன்னு கண்டுபிடிக்க இது உதவும். அல்காரிதம்ஸ் எப்படி நம்ம சிந்தனைக்கு பதிலா எரிச்சலையே ப்ரமோட் பண்றதுன்னு புரிய வைக்கும். மென்டல் ஹெல்த்துக்கு அவுட்ரேஜ் ட்ரிவன் கண்டென்ட் எவ்வளவு பாதிப்பு தருதுன்னு நினைக்க வைக்கும். ரேஜ் பேட் அப்படின்ற வேர்ட் ஆஃப் த இயர் நம்ம சொசைட்டிக்கு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. நீங்க இத கவனிங்க, இது உண்மையிலேயே ஒரு பிரச்சனைன்னு ஆக்ஸ்போர்ட் சொல்லாம சொல்லுது. வருகிற 2026 ஆண்டிலாவது நாம சமூக பொறுப்பும் அக்கறையும் கொண்ட கண்டென்ட்டுகளை உருவாக்கவும் பார்க்கவும் உறுதியேற்போம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய்.